அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து டிப்ளமா பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? இருக்காதா? யுஜிசி இதை பற்றி என்ன சொல்கிறாங்க? அது யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனோட கைட்லைன்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க? இந்த டிப்ளமா பண்ணும்போது பேரலாக வேறு ஏதாவது நம்ம டிகிரி பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அது யாரெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறாங்க? என்ன யூனிவர்சிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது? தமிழ்நாட்டில் இருக்கா? இல்லை அதர் நம்மளுடைய ஸ்டேட்ஸில் இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இதோடைய டியூரேஷன் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6 மந்த் இருக்குது, 1 இயர் இருக்குது, 2 இயர்ஸ் இருக்குது, 3 இயர்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ரெகுலராகவும் இருக்குது அண்ட் வந்து பார்ட் டைமாகவும் பண்ணுற மாதிரி இருக்குது. வீக்கெண்டில் மட்டும் படிச்சுட்டு எக்ஸாம்ஸ் மட்டும் போய் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆன்லைன்லேயே படித்து ஆன்லைன்லேயே எக்ஸாம்ஸ் எழுதுகிற மாதிரியான மோட்ஸும் இருக்கும். அதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருப்பாங்க, கேமரா ஆன் பண்ணி வச்சு பண்ணுற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது வந்து மோஸ்ட் அடாப்ட் பண்ணுறதுல மேக்ஸிமம் எக்ஸாம்ஸ் வந்து நேரில் போய் எழுதுறதா வந்து அதிகப்படியாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சரி, இந்த டிப்ளமா, இந்த சர்டிஃபிகேட் கோர்சஸ், இந்த டிகிரி கோர்சஸ்லாம் படிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒரு திருப்தி, அவ்வளோதான். இதை வச்சு வேலைக்கு போகலாமான்னா இப்போ ரீசன்ட் டைம்ஸில் டிப்ளமா படித்தவங்களே போதும்னு ரெக்ரூட் பண்ணுறவங்க இருக்காங்க. அண்ட் இது எதுக்காக அவங்க யூசேஜ் பண்ணுறாங்கன்னா நிறைய கிளரிக்கல் ஒர்க்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து டிகிரி ஹோல்டர் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் லா டிகிரி படிச்சிருக்கேன் சரிங்களா. நம்ம ரெகுலரில் படிச்சுட்டு தான் எல்லாமே ரெகுலர் தான். இப்போ நான் போனேன் அப்படின்னா ஒரு நல்லா படித்து இருந்த ஒரு அட்வொகேட், ஒரு சீனியர் அட்வொகேட் என்னை கண்டிப்பாக வந்து கிளரிக்கல் ஒர்க்கெல்லாம் பண்ண விட மாட்டார். ஜெராக்ஸ் எடுக்கிறது, இல்லை வந்து கூட்டத்தோட கூட்டமாக உட்கார வைக்கிறது, இல்லை வந்து பைய தூக்குறது, இல்லை வந்து இங்கங்கே ஓட விடுறது மாதிரியான விஷயங்கள் செய்ய மாட்டார். ஸோ இது ஒரு டிகிரி ஹோல்டருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக நான் சொல்லுவேன். இது மட்டும் இல்லை, ரெண்டாவது கேஸ் அட்டன் பண்ணுறது, வைக்கிறது, ஆர்கியூ பண்ணுறது, அப்பியரன்ஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ரெகுலராக பண்ணக்கூடிய லா ஸ்டூடெண்ட் ரெகுலரில் பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள். என்ன வந்து டிப்ளமா படித்தவங்களுக்கு என்ன மாதிரியான ஒர்க்ஸ் மேக்ஸிமம் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னா ஜெராக்ஸ் எடுக்கிறது, இல்லை வந்து உங்களுக்கு ரொம்ப கிளரிக்கல் ஒர்க் இருக்கும், இல்லை வந்து அட்டாச் பண்ணுறது, ஸ்டிச் பண்ணுறது, இதுவும் போக இன்னும் இன்டெப்த்தாக கிளர்க்குன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாமே டிப்ளமா படித்தவங்க ஒரு சில பேர் ரெக்ரூட் பண்ணுவாங்க, ஆஃபீஸர்ஸில் ரெக்ரூட் பண்ணுவாங்க. அவங்க ஃபைலிங் மட்டும் பார்த்துப்பாங்க, வேறு அவங்களால அப்பியரன்ஸ் ஆக முடியாது, அவங்களால பேச முடியாது, அதாவது அசோசியேஷனுக்கோ இல்லை வந்து ஃபேர்முக்கோ லா ஃபேர்முக்கோ அவங்க அப்பியர்லாம் ஆக முடியாது. ஸோ உள்ள ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருக்கும். இன்னும் வந்து இந்த சர்டிஃபிகேட் இந்த மாதிரிலாம் படிக்கிறவங்களுக்கு வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து கூட இருந்தால் நல்லா இருக்குமேங்கிற மாதிரியான ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி அவங்க வச்சுப்பாங்க. ஏன்னா ஃபுல் டைமில் வந்து படிச்சுட்டு வந்தவங்க வந்து மேக்ஸிமம் கோர்ட் ஹால்ஸில் ரெப்ரசன்டேஷன் பண்ணுறனால இந்த மாதிரியான சின்ன சின்ன படித்தவங்க, ஹோல்டர்ஸ் படித்தவங்க, அந்த 6 மந்த் கோர்ஸ் பண்ணவங்களாம் சரி சின்ன ஒர்க்ஸ், கிளரிக்கல் ஒர்க்ஸ் கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு நீங்கள் வந்து ஒரு கேஸ் டைரி மட்டும் எழுதுங்க, இந்த எப்பப்போ வருது மட்டும் எழுதுங்க. ஏன்னா இவங்க அப்பியர் ஆகாதனால இவங்க இப்போ ஃபைலிங் பண்ணுறது, ஸ்டிச்சிங் பண்ணுறது, இது மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கனால இவங்களுக்கு ஒரு சில பேர் எடுத்துக்கிறாங்க, ஒரு சில பேர், நிறைய பேர் வந்து பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. டிபெண்ட்ஸ் ஆன் த சீனியர் கவுன்சில் அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த மதிப்பு வந்து எவ்வளோ கொடுக்கணும்னு தெரிஞ்ச ஒரு 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 ஆடிட்டோரியம்லையோ ஒரு பிளாட்ஃபார்ம்லேயோ இல்லை வந்து ஒரு அசோசியேஷன்லேயோ ஃபேர்ம்லேயோ போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். பட் ரீசெண்ட் டைம்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் இருக்குன்னா படித்த அட்வொகேட்டை எல்லா வேலையுமே பண்ணுறாங்க. அதாவது கிளர்க்கு பண்ணக்கூடிய வேலையை விட மட்டமான வேலையெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் டீ வந்து வாங்கிட்டு வாங்க கொண்டு உங்கள் காசுலேயே போயிட்டு வடையை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிற அளவுக்குலாம் ரொம்ப மோசமானவங்களாம் இருக்காங்க. ஸோ நம்ம இன்னும் இன்டெப்த்தாக போக வேண்டாம். ஸோ அதனால் டிப்ளமா படித்தவங்களுடைய ஸ்கோப் வந்து லா சைடில் இருக்கா அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து டவுட்ஃபுல் தான். சீனியர் கவுன்சில்ஸ் இருக்காங்கன்னா உங்களுக்கு பிரித்து கொடுக்க தெரியும். பட் அந்த அளவுக்கு வந்து செக்ரிகேட் பண்ணுற அளவுக்கு பீப்புள்ஸ்க்கு இல்லை. ரெண்டாவது மக்களுக்கு அவேர்னஸ் இல்லை, லா எதுக்கு இருக்குது, அட்வொகேட்ஸ் எதுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாதனால மக்களும் வந்து ப்ராப்பரான அப்ரோச் பண்ணாமல் டிப்ளமோ முடித்தவங்க, இல்லை வந்து ஒரு நார்மல் ஒரு பார்ட் டைமில் முடித்தவங்க, இல்லை அரியர் வச்சுருக்கவங்களே பார்த்து ஒரு 500 ஒரு 100 வந்து வேலையை முடிச்சிட்டேன் பாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போது வந்து அவங்களால அவங்க மேலே கேஸ் எல்லாம் மேக்ஸிமம் போட முடியாது. அது உங்களுக்கு தெரியும். இதை வந்து நியூஸ் பேப்பர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க, ஒரு ஃபேக்கான அட்வொகேட்ஸ் வந்து இருக்கிறாங்க, பொய்யான தகவலில் வந்து இவங்க வந்து ரெக்ரூட்மெண்ட்டும் ஆகியிருக்காங்கன்னா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சில பேர் ஜட்ஜஸே ஆனதே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ வந்து
இது வந்து நிறைய ஃபில்ட்ரேஷன் அண்ட் நிறைய ஃப்ராடுலண்ட் அண்ட் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ் கடை இந்த மாதிரி பிரிண்ட் அவுட்ஸில் பண்ணக்கூடிய ஃப்ராடுலண்ட்டான ஆக்ட்னால தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ரிவேல் ஆகுது. அதனால தான் ஜஸ்டிஃபிகேஷன் இல்லை வந்து மதிப்பு, அதாவது எந்த ஒரு டிகிரியோட மதிப்பு எப்போ குறையும் அப்படின்னா, அதாவது இதை பற்றி ஒன்றுமே தெரியாமல் படிக்காமல் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணாமல் வைக்காமல் வரவங்க கிட்ட வந்து நீங்கள் ரூ. 100 ரூ. 50 இல்லை வந்து காசே கொடுக்காம ஒரு ஃபைலிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய செட்டப் அப்படி தான் இருக்கும். எப்பயுமே வந்து ஒரு கிளாஸ் எப்பயுமே அந்த ஒரு அமௌண்ட் விஷயத்தில் வந்து சாக்ரிஃபைஸே பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான். அவங்கக்கிட்ட நீங்கள் பேரம் பேசி கிடையாது. பேரம் பேசுகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கவே இருக்காது. கட் அண்ட் ரைட்டாக ஃபிக்ஸட் தான். இவ்வளோ கொடுத்தா நீங்கள் கேஸ் எடுத்துக்கிற, இல்லைனா முடிஞ்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி போகிற ஸ்டைல் ஃபாலோ பண்ணுற சீனியர் கவுன்சில்ஸும் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுறதுக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் அஃபோர்ட் பண்ணுறது. இப்போ ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க ஒரு சுப்ரீம் கோர்ட்லேயோ ஹை கோர்ட்லேயோ இல்லை வந்து சப்பார்டினேட் கோர்ட்ஸ்லேயோ அவங்க ஜூனியர்ஸை வந்து டைரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அவங்க இன்னும் இம்பார்ட்டண்டான ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய மீடியேட்டராகவோ அவங்க ஆர்பிட்ரேட்டராகவோ கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கனால அவங்க டைம் வந்து இஸ் வெரி வெரி ப்ரெஷியஸ். கம்மிங் டு தி டிப்ளமா இன்டெப்த்தாக சொல்லணும் அப்படின்னா, யாரெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த மாதிரி கோர்சஸ். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி ஏன்னா கிளாரிட்டி தான் நம்ம இந்த ஃபுல் செஷன்லையும் பார்க்க போகிறோம். ரைட், இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து உங்களுக்கு டிப்ளமா எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போது யாரெல்லாம் அஃபோர்ட் பண்ணுறாங்க, யாரெல்லாம் கொடுக்குறாங்க, எங்கெல்லாம் நீங்கள் படிக்கலாம், ரெக்கக்னைஸ்டாக எங்கே படித்து டிகிரி வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றினா கிளாரிட்டி. ஸோ இந்திரா காந்தி நேஷ்னல் ஓப்பன் யூனிவர்சிட்டி இருக்குது, IGNOU. ஸோ இங்கே நீங்கள் என்னெல்லாம் படிக்கலாம்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் கிரிமினல் ஜஸ்டிஸ், இந்த மாதிரியான சைபர் லா அண்ட் பேட்டர்ன் ப்ராக்டிஸ், பேராலீகல் ப்ராக்டிஸ், ஹியூமன் ரைட்ஸ் சர்டிஃபிகேட்ஸும் இருக்குது. டிப்ளமா அண்ட் PG அண்ட் அட்வான்ஸ் டிப்ளமான்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹியூமன் டிராஃபிக்கிங் இல்லை கோஆப்ரேட்டிவ் லா இல்லை வந்து கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரியான டியூரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து 6 month டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1 year 2 years 3 years கோர்ஸாக இருக்கும். அது நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக முடிச்சு எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறீங்களோ அது தகுந்த மாதிரி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 year பேக் இதை நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது எல்லாமே வந்து நல்லா ப்ராப்பராக தான் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் அட் த எண்ட் ஆஃப் த இதில் வந்து எனக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க் ரொம்ப அதிகமாக இருந்தனால என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ இது வந்து நான் அந்த நேரத்தில் வந்து என்னால் முடிக்க முடியாத ஒரு ஸ்டார்ட்டே பண்ண முடியல. ஸோ இது வந்து எனக்கு ஏற்பட்ட ஒரு ட்ராபேக். ஏன்னா உங்களுடைய எதுவுமே வந்து உங்களுக்கு டிகிரி படிக்கும்போது எப்படின்னா எதுவுமே ஓவர்லேப் ஆகவே கூடாது உங்களுக்கு. அதுதான் உங்களுடைய ஒர்க்கும் இதுவும் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏதோ வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கே தெரியும். அப்போ நம்ம எப்படி அதுதான் வந்து UGC நார்ம்ஸ் அதே தான் சொல்கிறாங்க. ஓவர்லேப் பண்ணாமல் ஒரு டிகிரியும் இன்னொரு டிகிரியும் நீங்கள் பண்ணலாம். ஒரு ஃபிசிக்கல் மோடமில் பண்ணலாம், ஒன்று வீக்கெண்டில் நீங்கள் பண்ணி அந்த மாதிரி கோர்சஸ் பண்ணலாம். ரெண்டுமே ஓவர்லேப் ஆகுது, எக்ஸாம்ஸ் ஓவர்லேப் ஆக போகிறது கிடையாது. ஸோ அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்சஸ் ஒரு 6 month கோர்ஸோ இல்லை வேறு ஏதாவது ரெஃப்ரிஜரேட்டரி இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு கோர்சஸ் அப்படின்னு ஒரு வேறு கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுவும் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த படிக்கிற ரெகுலர் டைமும் இன்னொரு படிக்கிற அந்த ரெகுலர் டைமும் உங்களுக்கு ஓவர்லேப் ஆகாமல் நீங்கள் தாராளமாக படிக்கலாங்கிறது வந்து UGC நார்ம்ஸோட ஸ்டாண்டிங் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோடைய இதுவும் நான் உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ணுறேன். அண்ட் வந்து நால்சாரில் வந்து 1 year டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் வந்து அவைல் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து மேரிடைம் லா இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் டு யூனிவர்சிட்டிஸ் வந்து ஃபீஸ் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். நான் அதை வந்து இப்போயே சொல்லிடுறேன். ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் வந்து சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி கோர்ஸ் தகுந்த மாதிரி 300 rupeesலையும் இருக்குது, 100 rupeesலையும் வித் GSTயோடையும் இருக்குது. ஒரு சில 35,000 40,000 சொல்லியும் கோர்சஸும் இருக்குது. அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். உங்களுடைய பட்ஜெட் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் 10th படிச்சிருக்கீங்க, 12th படிச்சிருக்கீங்களா, ஈக்குவலண்ட்டான ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி கோர்சஸை நீங்கள் எடுத்து ஆப் பண்ணி பண்ணலாம். இப்போ வந்து இந்த மேரிடைம் லா பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 25,000 அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஆப் பண்ணலாம். வேறு பார்த்தீங்க அப்படின்னா அண்டு மேரிடைம் லா சொன்ன மாதிரியே ஏவியேஷன் லா அண்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட்லேயும் டிப்ளமோ கோர்ஸ் இருக்குது, 1 year கோர்ஸு. இதோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 30,000 25,000 பேஸ்ட் ஆன் த கோட்டாஸ் அண்ட் அதர்ஸ் பேஸ் பண்ணி அண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸு ரீவேல்யூவேஷன் ஃபீஸ் அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக படிச்சு பாருங்கள். நான் எல்லாத்தோட லிங்க்கும் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்றேன். MBA போல் நீங்கள் அதை கோத்ரூ பண்ணுங்கள். இது வந்து நால்சார் யூனிவர்சிட்டி ஆஃப் லாவோட முக்கியமான ஒரு கோர்சஸ். ஸோ நம்மளுடைய டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் school.com அப்படிங்கிறதுல வந்து நம்ம UGC வந்து
grants permission to pursue 2 degrees together in 2022 கொடுத்துருக்காங்க. அதுங்கிற பற்றின இன்டெப்த்தான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சொல்லியிருக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்கள் எது படித்தாலும் ஓவர்லாப் ஆகாமல் படிக்கணும். அதுவும் இதுவும் நீங்கள் ஒரே வருஷத்துலேயே படித்தாலும் அந்த கோர்ஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஓவர்லாப் ஆகக்கூடாது, டைம் ஓவர்லாப் ஆகக்கூடாது. அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா pursuing 2 degrees together was allowed by the UGC in 2020. But the students were allowed to pursue 1 degree in regular mode and another in distance or online mode. However, after the latest guidelines of UGC, students can now pursue 2 degree courses in physical mode too. So, use pursuing 2 degrees simultaneously is valid அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டிகிரி இஸ் வேலிட். அண்ட் கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃப்ரம் த அகடமிக் செஷன் 2024-2023 ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கெட் enroll in 2 degree programs and choose the mode of course as per their preference. Moreover, students can enroll in their 2 degree courses by following guidelines of the UGC. ஸோ EGC வந்து அவங்க வந்து இட்ஸ் வேலிட் சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, ரெண்டு ஓவர்லாப் டைமிங் வந்து ஓவர்லாப் ஆகக்கூடாது. ஸோ டைமிங் ஆஃப் த கிளாஸஸ் ஆஃப் ஒன் கோர்ஸ் does not overlap with the timing of the another courses. சரிங்களா? UGC உடைய eligibility criteria பிரகாரம் அந்த physical education course depends on the specific university, but to pursue courses in a distance mode, students have to pass 12th class. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் கண்டிஷன்ஸ் கொடுத்தா இட் இஸ் அப் டு த யூனிவர்சிட்டி வெதர் தே கேன் ஆஃபர் 2 degree programs to students or not அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரீ டு சூஸ் மோட் ஆஃப் கோர்ஸ் தே வாண்ட் டு enroll in. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆப் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் திஸ் ஸ்கீம் இஸ் only applicable to the undergraduate and postgraduate degree and diploma courses. As a result, students cannot pursue PhD MPhil program that do not fall under this scheme. ஸோ இந்த ஸ்கீம் பிரகாரம் நீங்கள் ஒரு யூஜி 2 பண்ணலாம், ஒரு பிஜி 2 பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்கள் ஆப் பண்ணலாம். இல்லை ஒரு யூஜி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிஜி அந்த மாதிரி பண்ணலாமே தவிர பிஹெச்டி வந்து பண்ணிட்டு இருக்கும்போது இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு அலவுட் இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா பிஹெச்டி வந்து ஃபுல் டைம் பண்ணுவாங்க, இல்லை ஒர்க் பண்ணிக்கிட்டே வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு டபுள் ப்ரெஷர் இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கூடங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் ஸோ கான்செப்ட் கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து கைட்லைன்ஸ் ஆஃப் த 2 அகடமிக் ப்ரோக்ராம் வந்து சைமல்டேனியஸாக பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஏப்ரல் 2022 வந்த ஒரு கைட்லைன் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதில் அவங்க சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு டிப்ளமாவோ ஒரு வந்து டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லேயும் பண்ணது வந்து ரெக்கக்னைஸ்டான ஒரு யூனிவர்சிட்டியாக இருக்கணும் முக்கியம். அது வந்து யூஜிசி வந்து அவங்களே லிஸ்டட், அதுவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதிலேருந்து நீங்கள் அதான் சேஃபர் ஹேண்டு, யூஜிசி கொடுத்த சேஃபர் ஹேண்டை நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் பண்ணுறது ப்ராப்பராக இருக்கும். ஸோ இதுலேயும் அதே தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து டைம் வந்து ஓவர்லாப் ஆகக்கூடாது. டு நாட் ஓவர்லாப் வித் த கிளாஸ் டைமிங்ஸ் ஆஃப் த அதர் ப்ரோக்ராம், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ எ ஸ்டூடெண்ட் கேன் பர்சியூ 2 full time academic program in physical mode provided that அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் முக்கியமான ஒரு கைட்லைன்ஸ். அதை நீங்கள் இன்டெப்த்தாகவும் எடுத்து நீங்கள் தனிப்படையில் உட்காந்து இன்டெப்த்தாக படித்து பார்த்துக்கோங்க. ரைட். இப்போ இது வந்து ஒரு ஆர்டிக்கல், இது வந்து Jan 10, 2023 வந்த ஆர்டிக்கல். ஸோ டுவல் டிகிரிஸ் யூஜிசி ஆஸ் யூனிவர்சிட்டி டு கிரியேட் ப்ராசஸ் அலோவிங் ஸ்டூடெண்ட் டு பர்சியூ 2 degrees சைமல்டேனியஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து டைம்ஸ் நவுவில் வந்த ஒரு ஆர்டிக்கல். அதை நீங்கள் வந்து இன்டெப்த்தாக நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இவருடைய ஆர்டிக்கல் ரொம்ப நல்லா இருந்தது, அதனால தான் நான் இது உங்களுக்கு வந்து இதுவும் நான் லிங்க்கில் கொடுக்குறேன், படித்து பாருங்கள். சர்டிஃபிகேட்டு, டிப்ளமோ, டிகிரிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, அசோசியேட் டிகிரிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இப்போ பேச்சுலர்ஸ் டிகிரிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான அழகாக வந்து மாஸ்டர்ஸ் டிகிரிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சின்னதில் டாக்டரல் டிகிரிக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி மைனூட்டான விஷயங்களை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இதையும் நான் வந்து போடுறேன், அதுவும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் யுனெஸ்கோவோட இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம்ஸை பார்த்து தான் வந்து நமக்கு IGNOU வந்து ஒர்க்கிங் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு. அண்ட் அதர் யூனிவர்சிட்டிஸ் என்னெல்லாம் அவைல் பண்ணால், யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லியில் நிறைய அதர் கோர்சஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்சஸும் இருக்குது, லாங்குவேஜஸ் கோர்சஸ் நிறையா இருக்குது. இப்போது ஹிந்தி, உருது, இங்கிலீஷ், சைக்காலஜி, இந்த மாதிரி பஞ்சாபி, சான்ஸ்கிரிட், ஆந்த்ரோபாலஜி, இந்த மாதிரியான ஒரு சில கோர்சஸ்லாம் அவைல் பண்ணுறாங்க. அதே மாதிரி லாவில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரியல, நான் எந்த வரைக்கும் தேடினதில் எனக்கு அந்தளவுக்கு அப்சர்வ் பண்ண முடியல. ஸோ நீங்கள் இது இன்டெப்த்தாக உள்ளே போய் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில லைக் எக்ஸாம்ஸ்க்கு பர்டிகுலராக எக்ஸாம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் கோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜுடிஷியல் சர்வீஸ்லேயே கேட்பாங்க, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வந்து லா சைட்லேயே கேட்பாங்க. அப்போ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு ப்ரோக்ராமிங் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா
பேரலெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஒரு இன்னொரு கண்ட்ரிக்கு போயிட்டு இதே கான்ஸ்டியூஷனை நீங்கள் அங்கே போய் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரி லாங்குவேஜ் சர்டிஃபிகேட் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்பயுமே சொல்ல லாங்குவேஜ் கற்றுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா லாங்குவேஜும் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் another country. அப்போது இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அடிஷ்னலாக இருக்கும், அவ்வளோதான். இதுவே டிப்ளமா கோர்சஸ்லையும் இருக்குது, அதே மாதிரி அதர் அட்வான்ஸ் டிப்ளமா இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆப் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் படிங்க. அண்டு இது பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் வந்து 2 இயர்ஸ் கோர்ஸு 11 மந்த் கோர்சஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ 11 மந்த் கோர்ஸும் இருக்குது, 1 இயர் கோர்சஸும் இருக்குது. ஆனால் இது நீங்கள் ரெகுலர்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து என்னன்னு சொல்லி கேட்டு நீங்கள் விசாரிச்சுட்டு ஃபோனில் அட்டன் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நீங்கள் நேரில் போயிட்டு இந்த மாதிரி அவைல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க, சரிங்களா? இந்த மாதிரி உங்களுடைய வெப்சைட்டில் போட்டிருக்காங்க, இப்போ ரீசெண்டாக இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு. ஏன்னா இப்போ ஜனவரியில் நிறைய பேர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஆன்லைன் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் 2024க்குலாம் ஓப்பன் ஆகிருக்கு. ஜனவரி டு ஃபெப்ரவரிக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து சத்யபாமா. ஸோ சத்யபாமாவில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 2 இயர்ஸ் ஆன்லைன் டிகிரி ப்ரோக்ராம் அவைல் பண்ணுறாங்க. எம்பிஏ பண்ணுறவங்கலாம் பண்ணலாம் தாராளமாக. ஏன்னா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து ஹெச்ஆராக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு சும்மா ஒரு டிகிரி மட்டும் வாங்கி வச்சா போதும், நீங்கள் ரெகுலராக பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே சஜஷன் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலேயே சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் வந்து கொஞ்சம் நாலேஜ் வேணும் அப்படின்னு ஹெச்ஆர் சைடில் போகணுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அவைல் பண்ணுறதை நீங்கள் எடுத்து நீங்கள் படிக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து 45,000 வந்து ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் 45,000 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போக கோர்சஸ் கரிக்குலமில் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் அந்த க்ரைட்டீரியாவை நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இது வந்து ஒரு செமிஸ்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கரிக்குலம்லாம் நீங்கள் உள்ளே போய் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் அப்ளை பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து மெயில் கொடுக்கறனால அவங்க காண்டாக்டும் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒன்று விஷயமும் இருக்குது. ஸோ அதே மாதிரி அழகப்பா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் பிஜி ப்ரோக்ராம்ஸ் அவைலாக இருக்குது. நீங்கள் எம்ஏ பண்ணணும், இல்லை வந்து எம்எஸ்டபிள்யூ பண்ணணும், சோஷியல் ஒர்க்லாம் பண்ணவங்களுக்குலாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே உங்களுக்கு கிடைக்கும்னா என்ஜிஓட நீங்கள் ரேப்போடு இருக்கும்போது உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஜூவலன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபோரம்க்கு நீங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கும் போதும் சரி, இல்லை அதாவது சோஷியல் ஒர்க்கர்ஸ் வந்து நிறைய கமிட்டிஸில் வந்து வேணும், தேவைப்படுறாங்க. இல்லாதனால இருக்கவங்களே வந்து அவங்களே ரிப்பீட்டடாக நிறைய போஸ்டிங்ஸ்லையும் போடுறத தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போதும் இந்த மாதிரியான கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி லைப்ரரி, நிறைய இடத்துல லைப்ரரி கண்டிப்பாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு தெரு லைப்ரரி கண்டிப்பாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அண்டு பெரிய பெரிய லைக் அப்பார்ட்மெண்ட்ஸ் அண்ட் லைக் மல்டி ஸ்டோர்டு பில்டிங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக லைப்ரரிங்கிறது ஒரு இடம் இருக்கணும். ஏன்னா நாங்கள் ஒரு ஃப்ளாட்ஸ்னு ஒரு இடத்துக்கு நாங்கள் போய் வரும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் நான் எல்லாத்தையும் கேட்டேன், நம்ம லைப்ரரி ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்க புக்ஸ் எல்லாம் வச்சு ரெஃபரன்ஸ்க்கு வந்து லைப்ரரியாக நம்ம செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஆசையெல்லாம் எனக்கு அப்போ இருந்துச்சு. மேபி மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு 3 இயர்ஸ் பேக் இருந்துச்சு. ஸோ எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி லைப்ரரியான கோர்சஸ்லாம் வந்து சின்ன ஒரு லைப்ரரிஸ்க்கு இந்த மாதிரியான கோர்சஸ் போதுமானது. அவங்க ரொம்ப அதிகமாகலாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி டிப்ளமோ கோர்சஸ் வந்து பேரலாம் டிகிரி கோர்ஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஆன்லைன் டிஸ்டன்ஸ் இதில் நீங்கள் இதை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ சைபர் செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜிஎஸ்டி வந்து ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெப் டிசைனிங் ஒரு ப்ரோக்ராம் போடுறாங்க. இது வந்து ரொம்ப இன்டெப்த்தாக இருக்காது, ஆனால் நீங்கள் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 10th 12th முடிச்சவங்க இது மாதிரியான ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு டிகிரி பண்ணியிருக்கீங்கன்னா அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் பிஜி ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து 300 rupees 18% ஜிஎஸ்டி இதான் காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு இவ்வளோ தான். அண்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் வந்து 25% டு தோஸ் ஹூ ஹேவ் கம்ப்ளீட்டட் யூஜி அண்ட் பிஜி ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அழகப்பா யூனிவர்சிட்டி ஏதோ டிஸ்டன்ஸ் ஆர் ரெகுலர் மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் இன்டெப்த்தாக வந்து நான் எல்லாமே போடுறேன், எல்லாமே படித்து பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 29 to 2024 இஸ் த லாஸ்ட் டேட் டு ரெஜிஸ்டர் யோர் செல்ஃப் இந்த அட்மிஷன். எப்பயுமே நீங்கள் ஒரு டிப்ளமா கோர்ஸ் அப்ளை பண்ணணும்னு நினைக்கும் போது என்னெல்லாம் நினைப்பு உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன்லனா ஓகே, டக்குன்னு ஆஃப்லைனில் நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற வரணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் போய் எழுதுகிற மாதிரி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப், ரைட்டுங்களா? இது வந்து ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இது வந்து அழகப்பா யூனிவர்சிட்டி, அதுவும் நான் லிங்க்கில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். உங்களுக்கே தெரியும் அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடியில் இருக்குது. ஸோ காரைக்குடி அந்த நியர்பையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆக்சஸ், மதுரை இந்த மாதிரி இருக்கீங்களா நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பிஜி டிப்ளமா இண்டஸ்ட்ரியல் அண்ட் கம்பெனி லான்னு ஒரு இது இருக்குது. அண்ட் இது வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் கோர்ஸ்.
அந்த யூஜி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் இதுக்கு படிக்கலாம். எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கும், யூனிட் என்ன யூனிட் இருக்குது, ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணி பாருங்கள். இது வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா அதாவது பிஜி டிப்ளமா இன் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு பிஜி டிப்ளமா இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைக்காலஜி கவுன்சிலிங். கவுன்சிலர்ஸ் வந்து நிறையா தேவைப்படுறாங்க. ஒவ்வொரு காலேஜ், யூனிவர்சிட்டிஸ், ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்ஸில், ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் வந்து கண்டிப்பாக தேவைப்படுறாங்க. அதுவும் சைக்காலஜிஸ்ட் ரொம்ப அவசியமாக தேவைப்படுறாங்க. இட்ஸ் அ வெரி மேண்டேட்ரியான ஒரு சப்ஜெக்ட். எல்லாருமே படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து இட்ஸ் அ காமன் கிரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்காலஜி அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் மாதிரியான விஷயங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஒரு ஜஸ்ட் ஒரு டிப்ளமாவது போட்டு வச்சுக்கோங்க. அது வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளை செல்ஃபாக படித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிகிரிக்காக படிக்க வேணாம், நம்ம தெரிஞ்சுக்கணும், அது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வி ஹாவ் நான் சொல்ல இண்டஸ்ட்ரியல் கம்பெனிலாம் ஒன்று இருக்குது. கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வி ஹாவ் லேபர்லாம் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. இது எல்லாமே வந்து டிகிரி கோர்சஸ். இது எல்லாமே செப்பரேட்டாகவே அவங்களுடைய அவங்க எவ்வளோ என்னெல்லாம் இருக்குது, சப்ஜெக்ட் எப்படி இருக்கும், இல்லை என்னெல்லாம் கவர் பண்ண போகிறாங்க, டாபிக்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்களே வந்து கோத்ரூ என்னெல்லாம் ஆக்டெல்லாம் சிலபஸில் இருக்குது, பேப்பர் 1 பேப்பர் 2 அந்த மாதிரிலாம் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து சிலபஸில் அவங்க பேசுவாங்க. இதை பற்றி தான் நீங்கள் எக்ஸாம்ஸ்லையும் நீங்கள் எழுதுகிற மாதிரி. ஸோ மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி வந்து எல்லாருக்குமே தெரியும். இட்ஸ் அ வெல் நோனான ஒரு யூனிவர்சிட்டி மதுரையில் இருக்குது. நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே அப்ளை பண்ணி படிங்க. ஸ்வயம் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. G20 இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் வந்து நிறைய புக்ஸும் அவைலாக இருக்குது. கான்செப்ட்ஸும் ஈஸியாக இருக்கும். இங்கிலீஷில் தான் இருக்கும் மேக்ஸிமம். பட் நீங்கள் அது இப்போ என்னெல்லாம் வந்து கோர்சஸ் வந்து அவைல் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் வந்து கோர்சஸ் வந்து ஸ்வயம் போர்டிலேருந்து 2024 செமிஸ்டர் ஜான்வரிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் அப்ரூவ் பண்ணியிருக்காங்கிறதுலாம் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு செமிஸ்டர் கோர்சஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது மாதிரியான விஷயங்களும், எங்கெல்லாம் இருக்குது, என்ன யூனிவர்சிட்டினா அதை பண்ணுறாங்கங்கிறதும் இன்டெப்த்தாக சொல்லுவாங்க. பிஎஸ்சி, எல்எல்பி. எல்எல்பி பாருங்களேன், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அண்ட் காம்படிட்டிவ் லா. இது வந்து ஹைதராபாத்தில் EFLU அப்படின்னு சொல்லி யூஜி பேஸ் பண்ணி லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப் பண்ணி படிக்கலாம். ஸோ இது நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. நீங்கள் லா என்னெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கிறதுக்கும் நீங்கள் ஆப் பண்ணுறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்க, மேபி மணிப்பூருக்கு போயிருக்கீங்க. மணிப்பூர் யூனிவர்சிட்டியில் என்ன அவைலாக இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லா சம்மந்தப்பட்டு ஏதோ ஒன்று இருக்குன்னா நீங்கள் அதை எடுத்து நீங்கள் படிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆப் பண்ணுறது வந்து ஒரு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப்பில் ரொம்ப ஆசையாக இருக்கும், ஜுவாலஜி படிக்கணும்னு ஒரு சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா இப்போ வந்து என்விரான்மெண்டல் லாவில் கொஞ்சம் படிக்கும் போது பாட்னி, ஜுவாலஜின்னு ஒரு கான்செப்ட் நிறைய பேர் வந்து படிக்காமே, பயோமேக்ஸ் இல்லாதவங்களுக்கு அது ரொம்ப வேகாக இருக்கும். எக்கனாமிக்ஸ் எடுத்துடும். அப்போ இந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்து பண்ணி கொஞ்சம் பிட் நாலேஜ் உங்களுக்கு தேவைப்படும். ஆனால் நீங்கள் சிலபஸ் வச்சு நீங்கள் படிக்கலாம், இல்லை ஒரு டிகிரியாகவே நீங்கள் எடுத்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ பிகாம் ஹானர்ஸு பிஸ்னஸ் லான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து பூனேயில் ஒன்று சாவித்ரிபாய் பூலே யூனிவர்சிட்டியில் இது அவைலபிள். இப்போ ஒன்று பூலேயில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஆப் பண்ணி நீங்கள் படிக்கலாம். ஸோ அதே மாதிரி எல்எல்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி ஒரிசாவில் வந்து அவைல் பண்ணுறாங்க. இது வந்து லா அண்ட் ஜஸ்டிஸ் இன் குளோபலைசிங் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு யார் அந்த ப்ரொஃபஸர் எடுக்கிறாங்கிற மாதிரியான கொடுத்துருக்காங்க. நிறைய டைம் டு டைம் மாறுவாங்க. கோவிட் அப்புறம் நிறைய பேர் மாறி இருப்பாங்க. அதை நீங்கள் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி எல்எல்எம் கொடுத்துருக்காங்க, ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ். அது வந்து நேஷனல் லா யூனிவர்சிட்டி டெல்லியில் இருக்குது. அது அட்வான்ஸ் கான்ஸ்டியூஷனல் லா, இது எல்எல்எம்மில் இருக்குது. இது வந்து மேக்ஸிமம் ரெகுலராக இருக்கும். இல்லை வந்து நீங்கள் வீக்கெண்ட்லேயோ இல்லை டேஸில் வந்து போயிட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அந்த யூனிவர்சிட்டிக்கு, ஏன்னா ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் என்னால் வந்து 100% இப்படி தான் இருக்கும்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் இந்த மாதிரியான எல்எல்எம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது மண்டே டு ஃப்ரைடே தான் இருக்கும். சாட்டர்டே சண்டே நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் டிஸ்டன்ஸ்லேயோ ஆப் பண்ணி நீங்கள் படிச்சிங்கனாலும் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். டைம் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ண கற்றுக்கணும். லைஃப்பில் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில பேர் ஏரோஸ்பேஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அது என்ன தெரிஞ்சுக்கணும், மேபி ஆர்பிட்ரேட்டராக இருப்பாங்க, தெரிஞ்சுக்கணும். ஒரு சும்மா ஒரு கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஜியில் வந்து நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆப் பண்ணி நீங்கள் படிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் போயிட்டு பாருங்கள். இது எல்லாமே வந்து இஸ் கிவன் பை த ஸ்வயமோட போர்ட்டல். இது வந்து அத்தன்டிகேட்டடான போர்ட்டல்ஸில் தான் நான் உங்களுக்கு இது எல்லாமே சொல்லிகிட்ருக்கேன். ஸோ யூ கேன் ஸ்வயம் கிட்ட இருந்து கொடுக்கக்கூடியது வந்து இட்ஸ் ட்ரஸ்டபிள்.
அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டிலையும் எம்ஓஓசி பேஸ் பண்ணி ஒரு சில கோர்சஸ்லாம் அவைல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் இன்டெப்த்தாக பாருங்கள். எனக்கு இதில் இருந்து தான் நான் ஸ்வயம்க்கு உள்ளே போய் அந்த வெப்சைட்லேருந்து போய் பார்த்தேன். அண்டு யூஜிசியோட டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பியூரோவில் அவங்க வந்து என்னெல்லாம் யூனிவர்சிட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து 11 ரிசர்ச் இதில் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து தான் நம்ம வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி, அண்ட் பார்த்திங்கன்னா வி ஹாவ் மட்ராஸ் லா யூனிவர்சிட்டி, அண்ட் வந்து மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, சத்யபாமா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி, இவங்க எல்லாமே டிப்ளமோ கோர்சஸ் அவைல் பண்ணிட்டு இருக்காங்கிறது லிஸ்ட்டு வந்து நான் யூஜிசியோட டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பியூரோவில் பார்த்து தான் உங்களுக்கு அந்த லிஸ்ட் எல்லாமே நான் கொடுத்தேன். ஸோ இது ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் எப்படி இருக்கும், ஆன்லைன் லேர்னிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படிங்க. ஸோ யூஜிசி இட்ஸ் கிவிங் ஓப்பன் டோர் ஃபார் எவ்ரி ஒன் டு கெட் நாலேஜ். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்ல ஒரு ஆப்ஷன், நீங்கள் படிச்சுக்கோங்க. ஜஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் ஓவர்லாப் ஆகாமல் படிங்க. இப்போ ரெகுலரில் வந்து வீக் டேஸில் படிக்கிறீங்க, வீக்கெண்ட்ஸில் உங்களுக்கு எதுவும் இல்லைன்னா அப்போ நீங்கள் ஆஃப் பண்ணுங்கள். ஸோ வந்து உங்களுக்கு அது டிகிரி படித்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு நாலேஜ் கிடைச்ச மாதிரி இருக்கும். பட் பி இன் அ பொசிஷன் தட் எது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும். மெயினாக படிக்க வேண்டிய டிகிரி வந்து ரெகுலராக படிங்க. ஜஸ்ட் ஒரு நாலேஜ் படிக்கிறத வந்து நீங்கள் நார்மல் டைம்ஸில் நீங்கள் வீக்கெண்ட்லேயோ இல்லை வந்து அல்டர்னேட் டேஸ் இல்லைனா வந்து ஈவினிங் காலேஜஸ்லாம் இருக்குது. வஃப்போடு பக்கத்தில் வந்து லேபர் லா வந்து ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து இருக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க டிகிரி கொஞ்சம் கோர்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அது நீங்கள் போய்ட்டு சென்னையில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இருக்கான்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா கோவிட்க்கு முன்னாடி அவங்க சொன்னது இப்போ இருக்கான்னு எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் ஒரு சில கோர்சஸ் வந்து ஈவினிங் டைமில் ஒரு 6 o'clock மேலே ஒரு 2 hours 3 hours அந்த மாதிரி ரெகுலர் கிளாஸாக இருக்கும். ரெகுலராக எக்ஸாம் எழுதுகிற மாதிரியும் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் என்னன்னு சொல்லி கேட்டு விசாரிச்சுக்கோங்க. படிக்கணும் ஆர்வம் இருக்கவங்களுக்காக இது எல்லாமே சொல்லிகிட்ருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மி தாங்க. நீங்கள் இது ஈஸியாக நீங்கள் ஆஃப் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இது எப்படி இருக்குது, இந்த பர்சனல் ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். பேரண்ட் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில், டாக்குமெண்ட்ஸ், அண்ட் நம்ம எக்கனாமிக் கிளாஸில் என்ன இதில் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் வந்து நம்ம என்னெல்லாம் படிக்கலாம், ஒரு ப்ரோக்ராம் ஷார்ட் டேர்மில் என்ன மாதிரி, அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து 300 இருக்குது. டாக்டர் அம்பேத்கர் தாட்ஸ்க்குன்னு சொல்லி தனியாக இருக்குது. இப்போ நான் நிறையா கோர்சஸ்லாம் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. எம்எஸ்எம்இலையும் வந்து அவைல் பண்ணுறாங்கன்னு சொல்லி பியூட்டிஷியன் கோர்ஸ்லாம் சொன்னேன். அதே மாதிரி நிறைய கோர்சஸ் அவைல் பண்ணுறாங்க. ஸ்கில் அண்ட் டெவலப்மெண்ட்டு, ரெஃப்ரிஜரேஷன் மட்டும் எப்படி ரிப்பேர் பண்ணும், மொபைல் மட்டும் எப்படி ஆப்ரேட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எம்எஸ்எம்இ. கிண்டியில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ இருக்கும். அங்கே லெதருக்கும் இதுவும் சேம் பக்கத்து பில்டிங் தான். அங்கே நான் போய் கோவிட்க்கு முன்னாடி நான் போய் விசாரிக்கும் போது அது அவைலாக இருந்தது. பட் என்னால் அதை படிக்க முடியல. நான் ரெகுலரில் நான் பண்ணிட்டு இருந்தேன், அதை பண்ண முடியல. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் இருக்குது, படிச்சுட்டு அவங்க உள்ளே போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெய்லரிங் அண்ட் ட்ரெஸ் மேக்கிங், அதே மாதிரி லைஃப் ஸ்கில்ஸ் அண்ட் பர்சனல் டெவலப்மெண்ட், யோகா எஜுகேஷன், சோஷியல் ஜஸ்டிஸ். ஸோ ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் இன் சோஷியல் ஜஸ்டிஸ் வந்து 10th பாஸ் அண்ட் அபவ் இருந்தாலே ஒரு 300 ரூபாய் கட்டினா போதும். நமக்கு வந்து ஒரு மினிமம் வந்து 3 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே நம்ம ஒரு சின்ன ஒரு கோர்ஸ் நம்ம வாங்கி படிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிஜி டிப்ளமா ப்ரோக்ராம்ஸ் என்னெல்லாம் இருக்குது, லைப்ரரியில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிப்ளமா கோர்சஸில் பார்த்தீங்கன்னா ஜேர்னலிசம் இருக்குது. டிப்ளமா அதுக்கு வந்து 4500 rupees போட்டிருக்காங்க. 12th பாஸ் ஆர் ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். 1 வருஷம் இல்லை 2 வருஷத்துக்குள்ள நீங்கள் படித்து முடிச்சிடலாம். அந்த மாதிரி கோர்சஸ்லாம் அவைல்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. அதில் எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஆசைப்படுறது இருக்குன்ட்டு நீங்கள் தேடி கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா எல்லோரும் என்ன ஆசைப்பட்றீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அந்த மாதிரி நீங்கள் ஆப் பண்ணி படிங்க. இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் டிஸ்டன்ஸ் லேர்னிங் பற்றி எங்கெல்லாம் இருக்குது, ஃபோன் நம்பர்ஸ் வித் அட்ரஸ் வந்து ஸ்டேட் ஓப்பன் யூனிவர்சிட்டிஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டு 14 லிஸ்ட் இருக்குது. இந்த 14 லிஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இருந்ததுன்னா ப்ளீஸ் ஆப் பண்ணி அதெல்லாம் நீங்கள் படிங்க. வீட்டில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அப்படி தான் வந்து தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி சென்னை அதுதான் நான் அப்படி தான் ஆக்சஸ் பண்ணி நான் எடுத்தேன். ஸோ இது வந்து டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் கேம்பஸ் கிண்டியில் தான் இருக்குது. ஸோ கிண்டியில் இருக்கீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சு நீங்கள் படிங்க. அண்டு இது வந்து எம்எஸ்எம்இ வந்து உடைய ஒரு நோட்டிஃபிகேஷன்.
ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை கையில் வச்சுருக்கேன். நான் அதை லிங்க்கில் போடுறேன், அதையும் லிங்க்கில் போடுறேன். இது வந்து எம்எஸ்எம்இலேருந்து நிறையா ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கங்க. பட் காஸ்ட்லியாக கொஞ்சம் இருக்குது. வீக்கெண்ட்ஸ் தான். நான் போய் கேட்கும்போது ஜிஎஸ்டி அண்ட் அதர் டேக்ஸ் ரிலேட்டடாக ஒன்று இருந்துச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு 25 to 35 பேக்கேஜ் சொன்னாங்க. எனக்கு அந்தளவுக்கு அஃபோர்ட் பண்ணுறதுல ஆல்ரெடி ரெகுலரில் படிக்கிறதுனால எனக்கு அதை அஃபோர்ட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா ஆல்ரெடி 40,000 பே பண்ணிட்டு இருந்தேன் எல்லாம் படிக்கும்போது. அது எல்லாமே ஃபினான்ஷியல் சப்போர்ட் எல்லாமே பேரண்ட்ஸ் தான், எஸ்பெஷலி ஃபாதர் தான். அதனால் வந்து அவர்கிட்ட நான் இன்னொரு ப்ரெஷரைஸ் பண்ணனால நான் இது பண்ணிவிட்டு நான் சர்டிஃபிகேட் கோர்ஸ் சும்மா ஒரு 3 days கோர்ஸில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கிடச்சிரும். அந்த மாதிரி ஆப்ட் பண்ணி படிக்கிறதுனால தான் நீங்கள் படிச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அது வந்து ஓவரால் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் ஒரு ப்ரொஃபஷனல் தான் வந்து அந்த கிளாஸஸ் எடுப்பாங்க. அதனால் வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே சப்ளை பண்ணிடுவாங்க. அந்த மெட்டீரியல் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கொஞ்சம் படிக்கிறதுக்கு புரிஞ்சுக்கவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆப் பண்ணலாம். இது வந்து கௌஷல் அப்படின்னு சொல்லிட்டு புஸ்தகாலயா அப்படின்னு சொல்லிட்டு இது இபுக் ரீடர் ஆப்பாக இருக்கும். இது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுது, படிக்க தேவைப்படுது. அதில் வந்து ஸ்கீம்ஸ் என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் அவைல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. நீங்கள் ஆப் பண்ணி நீங்கள் அதை படிக்கலாம். அண்ட் வந்து இது edX அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆன்லைன் டாக்ஸஸ் மாதிரி கோர்சஸும் ஒரு சில விஷயங்கள் அக்கௌண்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் டேக்ஸ் படிக்கணும் இல்லை தெரிஞ்சுக்கணும் இல்லை அப்படின்னா இல்லை வேறு ஏதாவது பேங்கிங் கோர்சஸ் ஏதாவது படிக்கணும்னா இந்த மாதிரி வேறு ஏதாவது ஃபோரம்ஸ் அத்தன்டிகேட், ஏன்னா இது MOOC.org, அதாவது மாசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸாகவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3000+ ஆன்லைன் கோர்சஸ் வந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஆர்கிடெக்ட் படிக்கிறீங்க, ஒரு ஜஸ்ட் இன்னொரு இது தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா அடிஷ்னலாக இருந்தால் நல்லா இருக்குமே நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆப் பண்ணலாம். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஹியூமனிட்டிஸ் இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு சைக்காலஜிஸ்ட்டு இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் டேட்டா பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை வந்து ஒரு கம்ப்யூட்டர் பற்றி தெரிஞ்சுக்கணும், நாலேஜ் தெரிஞ்சுக்கணும், இல்லை ஒரு எத்திக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை மியூசிக் பற்றி தெரிஞ்சுக்கணும். மியூசிக் பற்றி எங்கேயும் தெரிஞ்சுக்க எனக்கு எங்கேயுமே டைம் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது யூ கேன் கோ ஃபார் தீஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபோரம். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் ஃபோரம்ஸ்னால எப்போ ஸ்டார்ட் ஆகுது பாருங்க, Jan 25 ஸ்டார்ட் ஆகுது. there is 1 session அவைலபிள்னு சொல்லிட்டு கொடுத்து இப்போ நம்ம என்ரோல் பண்ணோம்னா 1 வீக்கில் 2 to 4 hours per week வந்து நடத்துகிறாங்க. செல்ஃப் பேஸ்டு தான். அண்ட் வந்து ஆப்ஷன் வந்து அப்கிரேட் அவைலபிள் வந்து ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. பட் மேபி சேஞ்ச் ஆகலாம். அதை நீங்கள் உங்களுடைய கன்சர்ன்ட் ஃபேக்கல்ட்டிஸ் இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட நீங்கள் கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், ப்ரைஸ் வந்து வெரிஃபைட் ட்ராக் அண்ட் ஆடிட் ட்ராக் வந்து ஃப்ரீ அண்ட் பட் வெரிஃபைட் ட்ராக் வந்து 4905 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஃபீஸ் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அத்தன்டிகேட்டடா அப்படின்னு சொல்லி நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அதை எடுக்கணும். அதனால் இந்த மாதிரி ஃபோரம்ஸ்லாம் நான் கொடுத்துட்ருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இது ஏன் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, நான் வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், யூஜிசி நெட்டோட நிறைய புக்கெலாம் நான் வந்து ஃபுல் இன்டெப்த்தாலாம் சொல்லியிருக்கேன். இதை வந்து ஒரு சப்ரூவ் கமிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சப்ரூவ் கமிட்டியில் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நான் படிக்க போகிறேன். இது வந்து நிறைய கமிட்டிஸ் வந்து இந்த எஜுகேஷன் ரிலேட்டடாக நிறைய பேர் வந்து ட்ராபேக் இருக்குது, அதை சரிப்படுத்தணும்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து லைக் நிறைய, அதாவது சார்ட்டர் ஆக்ட் 1813, எல்ஃபின்ஸ்டோன் ரிப்போர்ட் 1823, லார்ட் மக்காலே மினிட் 1835, வுட் டெஸ்பாச் 1854, ஹண்டர் கமிஷன் 1882 to 1883, யூனிவர்சிட்டிஸ் கமிஷன்ஸ் 1902, நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் 1906, கவர்மெண்ட் ரெசல்யூஷன்ஸ் ஆன் எஜுகேஷன் பாலிசி 1913, சாட்லர் கமிஷன் 1917 to 1919, எஜுகேஷன் அண்டர் டைராக்கி 1919, ஹர்டாக் கமிட்டி 1929, சப்ரூ கமிட்டி 1934, வுட் அண்ட் அபவுட் ரிப்போர்ட் 1937, அதே மாதிரி வர்தா ஸ்கீம் ஆஃப் பேசிக் எஜுகேஷன் 1937, சர்ஜியன் பிளான் ஆஃப் எஜுகேஷன் 1944 அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வந்த ஒரு சில கமிட்டிஸ். அதில் வந்து சப்ரூ கமிட்டி 1934 என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவர் என்ன கன்க்ளூட் பண்ணியிருப்பார் பார்த்தீங்கன்னா, அதாவது மாஸ் எம்ப்ளாய்மெண்ட் வாஸ் டியூ டு த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் which prepared students only for the examinations and degrees and not for life அப்படிங்கிறத வந்து he would have pointed out. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ இது வந்து அவரே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ இப்போது வந்து அதாவது 1934 அவருடைய கமிட்டியில் அவர் கன்க்ளூட் பண்ணியிருப்பார். ஸோ திங்க் அபவுட் த எஜுகேஷன். அப்போ நம்ம வந்து நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்து படிக்கணும். எல்லாத்துலேயுமே நம்ம நல்லபடியாக சம்பாதிக்கலாம், நம்மளுடைய ஆசைப்படி இலக்கை வந்து நம்ம அந்த உயர்வுக்கு நம்ம போகலாம். ஸோ அன்டில் தென் வி ஷுட்
வி ஷுட் பி இன் தட் கான்ஸ்டன்ட். அதனால் வந்து விடாமுயற்சி தான் நமக்கு எப்பயுமே ஒரு நேர்மைத்தன்மை தான் நமக்கு வெற்றியை கொடுக்கும். படிப்பு அதுதான், படிக்கிறது நேர்மையாக இருக்கிறதுக்கு மட்டும்தான். வெரி வெரி பேசிக்கான ஒரு விஷயம். அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அப்படியில் வந்து நிறைய டிப்ளமோ கோர்சஸ் அவைலாக இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும், ஃபீஸ் பேமெண்ட் கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும். அண்டு நீங்கள் வீக்கெண்டு கிளாஸஸ் போக நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து ஆஃப்லைனில் போயிட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது வந்து ட்வைஸ் தான் இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் இது நீங்கள் படிக்கிறது ஆஃப் பண்ணிக்கலாம். தட்ஸ் நோ, அது ஏன்னா யூஜிசியே சொல்லிட்டாங்க, யூ கேன் ஆஃபர் த எஜுகேஷன் ஆஃபீஸ் ஓவர்லாப் பண்ணாமல் நீங்கள் தாராளமாக படிக்கலாம். யூ கேன் ஹாவ் ஐடி கார்டு அண்ட் ஆல்சோ எவ்ரி திங் வந்து உங்களுக்கு அவைலாக இருக்கும். அண்ட் இது IGNOUவோட ஸ்கூல் ஆஃப் லா. ஸோ அங்கே எங்கே என்னெல்லாம் வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து பிஜி டிப்ளமா இன் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், பிஜி டிப்ளமா இன் கிரிமினல் ஜஸ்டிஸ், ஸோ இந்த மாதிரியான நிறைய கோர்சஸ் அவைல் பண்ணுறாங்க. இதில் எலிஜிபிலிட்டி எப்போயுமே நீங்கள் படிச்சுட்டு தான் போகணும். சரிங்களா? சில பேர் 10th போதும்பாங்க, சில பேர் 12th போதும், சில பேர் ஒரு டிகிரி படிச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் வந்து ஒரு யூஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் வந்து லைக் ஒரு சில பேர் வந்து லைக் இந்த இயர் டு இந்த இயர் கூட நீங்கள் முடிக்கணும். அதிலே வந்து கேஸ் ஸ்டடீஸ் எல்லாமே இருக்கும். இப்போ வந்து நீங்கள் கேஸ் ஸ்டடீஸ்லாம் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு டைம்லாம் இருக்கா நீங்கள் பார்த்துக்கணும். அதுவும் நீங்கள் செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதோடு நீங்கள் பேப்பர் பப்ளிகேஷன்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட். இப்போது நல்லா இன்டெப்த்தாக பார்த்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில பேர் கேள்வி கேட்கலாம், மேடம் நான் வந்து டிப்ளமாலாம் படித்தாதான் நான் போய் ஆர்கியூமெண்ட்லாம் பண்ண முடியுமா, என் கேஸை நானே நடத்த முடியுமா அப்படின்னா, அட்வொகேட்ஸ் ஆர் தேர் டு ரெப்ரசன்ட் யூ. ரெப்ரசன்டேஷனுக்கு தான் அட்வொகேட்ஸ். ரைட்டா? அதாவது திஸ் இஸ் ஆர் ஃபுல் டைம் ஒர்க்காக நாங்கள் இதை பண்ண போகிறோம். டெய்லி ஆன் பேஸஸில் நாங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டு வர போகிறோம். சரிங்களா? இது நாங்கள் ஒரு ஃபுல் டைம் கமிட்மெண்ட் ஒரு ஜாபாக நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுக்கு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி டிகிரி அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் ஃப்ரம் த ஏஏபி அண்ட் தமிழ்நாடு பார் கவுன்சில் கிட்ட இருந்தும் சரி, அது அந்தந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க கவுன்சில்ஸ் கிட்ட அவங்க அப்ரூவ் வாங்கி அவங்க ஒரு டிகிரி அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே, ஐடி கார்ட்ஸ் எல்லாமே வாங்கி அவங்க ரெகுலர் டைமில் அவங்க பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ரைட். இப்போ அக்கார்டிங் டு த செக்ஷன் 32 ஆஃப் த அட்வொகேட்ஸ் ஆக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிளியராக மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அட்வொகேட் படிக்கலை, இந்த டிகிரி இல்லை அப்படின்னா அவங்க போய் பேசலாமா, கோர்ட்டில் போய் பேசலாமா? தாராளமாக அவங்க கேஸுக்கு பேசலாம். இதுக்கு நீங்கள் தனியாக படிக்கணும்னு அவசியமே இல்லை. இதுக்கு நீங்கள் அட்வொகேட் ஆகணும்னு அவசியமே இல்லை. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம அட்வொகேட்டாக ஆனால் தான் நம்ம கேஸை வாதாட முடியும். கிடையவே கிடையாது. உங்கள் கேஸு நீங்களே வாதாடிக்கலாம். சரிங்களா? திஸ் இஸ் அ பேசிக் கான்செப்ட். இதுக்கு ஃபுல் ரைட் வந்து உங்களுக்கு எங்கே கொடுக்குறாங்கன்னா செக்ஷன் 32. நிறைய லைக் வாலண்டியர்ஸ் அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து அவங்க கேஸை அவங்களுடைய பாதிக்கப்பட்ட இடங்களை வந்து அவங்களே வந்து ரெப்ரசன்ட் பண்ணி பேசுவாங்க. சொல்லப்போனால் அட்வொகேட்ஸ் நிறைய அட்வொகேட்ஸை விட அவங்க ரொம்ப சூப்பராகவே வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் சூப்பராகவே ஆர்கியூ பண்ணுவாங்க, நிறையவே பேசுவாங்க, நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ரியல் டைம் ஃபோட்டோஸ் எல்லாமே அவ்வளோ நாலேஜபிளாக, ஏன்னா நியர்பை ஏரியாவில் இருக்கனால அவங்களே இன்டெப்த்தாகவே சொல்லி அந்த மாதிரி மிகப்பெரிய லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்ஸை நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அதனால் நம்ம அட்வொகேட் ஆனால் தான் வாதாட முடியுங்கிற கான்செப்டை எடுத்துருங்க. அட்வொகேட்ஸ் வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிறாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சினிமா ஃபீல்டில் இருக்காங்க, ஒரு விஐபியாக இருக்காங்க, இல்லை வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் பர்சனாக இருக்காங்க, இல்லை வந்து மிகப்பெரிய ஒரு டைம் இஸ் வெரி ப்ரெஷியஸ் மாதிரி ஒரு இடத்துல வந்து ஹீ இஸ் வெரி வெல்வர்ஸ்டாக இருக்காங்க, ஒரு கார்ப்பரேட் வச்சு நடத்திட்டு இருக்காங்க, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இடங்கள்ல இருக்குது, இல்லை நிறைய வந்து சொத்துக்கள் இருக்குது, அதை வந்து இப்போதைக்கு பார்த்துக்க வந்து ப்ராப்பரான ஒரு லீகல் கவுன்சில் வந்து ரெகுலர் டைமில் உங்களுக்கு வேணும். அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெகுலர் டைமில் எந்த அட்வொகேட்டும் உங்களுக்கு ஒர்க் பண்ணவே முடியாது. அவங்க வந்து எப்பயுமே தே வில் பி அ ஃபேமிலி அட்வொகேட் ஆர் தே கேன் பி ஆஃப் உங்களுடைய உடைய பர்சனலான விஷயங்களை அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு மேபி. பட் ஃபுல் டைம் அட்வொகேட்ஸ் யாருக்கும் ஒர்க் பண்ண முடியாது. ஆஸ் யூ சே லைக் ஃபுல் டைம்னு ஒரு விஷயம் கிடையாது அட்வொகேசியில். தே ஆர் ஃபார் கோர்ட்ஸ் தான். நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க லைக் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நமக்கே ஒர்க் பண்ணணும். அப்போ அந்தளவுக்கு நீங்கள் பேமெண்ட்டும் பண்ணணும். ஸோ இஃப் யூ கான் பேர் தென் யூ ஷுட். ஸோ அவங்க வந்துட்டு அட்டன் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க, பேங்க் சைடாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாதிரி பேனல் மெம்பர்ஸாக இருக்கிறதுக்கு அட்வொகேட்ஸ் ஆதர். சரிங்களா? ஒரு மாசிவான நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னா அட்வொகேட்டோட ரோல் அங்கே தான் ஆரம்பிக்குது. நிறைய பேர் வந்து சின்ன சின்ன பெட்டி கேசஸ்லாம் வந்து ஒரு சில டைமில் வந்து படிப்பறிவு எழுதுகிற அறிவும் எதுவுமே இல்லாத பட்சத்தில் வந்து வாட் தே கேன் டூ இஸ் தே கேன் ஆஃபர் அன் அட்வொகேட். ஸோ தட் இஸ் அ பேசிக் கான்செப்ட். ஸோ இப்போ உங்களால் கேஸ் பேசி உங்களால் ஆர்கியூ பண்ண முடியும், சொல்ல முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், இங்கிலீஷ் நாலேஜும் இருக்குது, தமிழ் நாலேஜும் இருக்குது அப்படின்னா நீங்களே உங்கள் கேஸை வாதாடலாம். சரிங்களா? இது எங்கே சொல்லியிருக்குன்னா
32 power of court to permit appearances in particular cases. Notwithstanding anything contained in this chapter, any court authority or person may permit any person not enrolled as an advocate under this act to appear before it and him in any particular caseல தேவைப்படும் போது they can enroll ஆகாட்டினாலும் they are permitted. சரிங்களா? அவங்களுடைய அப்பியரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கிளியராக பண்ணுது. அண்ட் வந்து லைக் அட்வொகேட்டோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, we can go and argue in any Supreme Court, all courts including Supreme Court, any tribunals, எல்லா இடத்துலையுமே we can just this is a very entry card wherever எங்கே போனாலும் நம்ம ஆர்கியூ பண்ணலாம் in the jurisdiction of India, and we can represent India as well based on the seniority based on international அண்ட் நம்ம இதில் வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் லா கோர்ட்ஸ்லேயே நம்ம அப்பியர் ஆகலாம். ஆர்பிட்ரேஷன் இல்லை வந்து கன்சிலேஷன் நம்மளையும் அப்பியராக மீடியேட்டராகவும் ஒர்க் பண்ணலாம். அதுக்கும் தனி கோர்சஸும் இருக்குது, அது நீங்கள் வேணால் படிக்கலாம். ஸோ அட்வொகேட்ஸ் ஆல் என்டைட்டில் டு ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 33 செக்ஷன் என்ஷூர் பண்ணுது. ஸோ எக்ஸப்ட் as otherwise provided in this act or in other law for the time being in force, no person shall or on or after the appointed day be entitled to practice in any court or before any authority or person unless he is enrolled as an advocate under this act. ஸோ உங்கள் கேஸ்க்கு நீங்கள் பேசிக்கலாம். நீங்கள் இப்போ உங்களுக்கு பேசணும், எனக்கு அட்வொகேட்லாம் வேணாம், என்னை ரொம்ப ஏமாத்துறாங்க, உண்மையான அட்வொகேட்டே இல்லைங்கிற தருணத்தில் நீங்கள் ஆப் பண்ணலாம். பட் ஃபுல் டைமாக நீங்கள் மற்றவங்களுக்கு வாதாடுறதுக்கான அது வந்து உங்களுக்கு அதுக்கு தான் அட்வொகேட்ஸ் ஃப்ரீயாக தேர், ரைட்? இதில் வந்து நீங்கள் கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. இதுக்காக நான் வந்து ஒரு டிகிரி படிக்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அவைலபிள், உங்களுக்கு தேவையில்லை. ஸோ கம்மிங் டு த டிப்ளமா. ஸோ டிப்ளமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டிப்ளமா எங்களுக்கு வேணும், அதுக்கு வந்து 16,000 ஃப்ரெஷருக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காலேஜஸ் அண்ட் இது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் ஆப் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். திஸ் இஸ் ஆல் அபவுட் த டிப்ளமா கோர்சஸ். ஸோ டிப்ளமா வந்து யூ ஹேவ் 6 month, 1 year, 2 years அண்ட் 3 years கோர்ஸ் இருக்குது. ஓவர்லேப் பண்ணாமல் நீங்கள் எப்போனாலும் படிக்கலாம். ஸோ அட்வொகேட் ஆனால் தான் ஆர்கியூமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட கேஸை நீங்களே பேசி ஆர்கியூ பண்ணி ஜெயிக்கலாம். அந்த மாதிரி ஜெயித்தவங்க நான் பர்சனலாக பார்த்து என்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அவங்க என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணது என்னென்னா, நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக இருக்கும் போது கைண்ட்லி டூ ஜஸ்டிஃபிகேஷன், உங்களால் முடிஞ்சால் எடுங்க, இல்லைனா ப்ளீஸ் இல்லைன்னு சொல்லிவிடுங்க, எங்களை அலக்கடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போது வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்து பஸ்ஸில் போயிட்டு வந்துட்டு இருந்த அந்த டைம்லாம் அப்போ ஏன்னா வந்து கொஞ்சம் பப்ளிக் அப்சர்வேஷனுக்காக நான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு லேடி என்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்போ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார். அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நானே என் கேஸை நானே ஜெயிச்சுக்கிட்டேன், அந்த நீங்கள் வந்து வாதாடவே வேணாம், நானே ஜெயிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஆர்டர் வந்து எனக்கு ஜட்ஜ்மெண்ட் எனக்கு ஃபேவராகவே வந்துச்சு. நானே என் கேஸை என்னால் பேச முடிஞ்சது, நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஆயிடணும், ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதை மாதிரி மாறிடணும். சரிங்களா? அது வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, பேட் நேம் க்ரியேட் பண்ணக்கூடாது. அதனால் ப்ராப்பராக எப்பயுமே வந்து எல்எல்பி ஹானஸ் அண்ட் வந்து பிஎல் இருந்ததை இப்போ பேரை மாற்றிட்டாங்க, எல்எல்பி ஹானஸ் அண்ட் எல்எல்எம். ரெகுலரில் பண்ணுங்கள், ரெகுலராக பண்ணுறது தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். மீதி டிப்ளமா இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் படித்த ஒரு டிகிரி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க. பட் நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக ரெகுலராக வந்து பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அவங்களுடைய போர்ட்டலில் வந்து ஒரு சில லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார் திண்டுக்கல்ல இப்போது வந்து காலேஜை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதே மாதிரி நிறைய லிஸ்ட் வந்து இங்கே டிஎன்டிஎல்லையே நீங்கள் பார்த்தாவே தெரியும், TNDALUன்னு சொல்லுவோம். ஸோ அதில் அந்த ஹோமில் போயிட்டு இதுலேயும் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் என்னெல்லாம் வந்து அகடமிக் சைடில் யாரெல்லாம் இருக்காங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கேன். இப்போ திருச்சி, மதுரை, வெள்ளூர், விழுப்புரம், தருமபுரி, ராமநாடு, சேலம் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்மிஷன் ஓப்பன் வந்து நியூஸ் பேப்பர்ஸ்னு சொல்லுவாங்க, நியூஸ்லேயும் சொல்லுவாங்க. அண்ட் வந்து நிறைய யூடியூபர்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த டைம்லலாம் நீங்கள் ஆஃப் பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ரைவேட் காலேஜஸும் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ KMC காலேஜ் ஆஃப் லா இன் திருப்பூர், GTN காலேஜ் இன் திண்டுக்கல், மதர் தெரசா லா காலேஜ் புதுக்கோட்டை, அதே மாதிரி திண்டிவனமில் வந்து சரஸ்வதி லா காலேஜ், சென்ட்ரல் லா காலேஜ் சேலம், துளசி காலேஜ் ஆஃப் லா ஃபார் உமன் டுட்டிகுரன் டிஸ்ட்ரிக்கு, முகில் காலேஜ் ஆஃப் லா கன்னியாகுமரி, ஈரோடு காலேஜ் ஆஃப் லா ஈரோடு, இந்த மாதிரியான காலேஜஸ் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதே ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸும் நிறையா வந்து ஆப் பண்ணுறாங்க. அதெல்லாம் UGCல அடிப்படையில் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் ரெகுலராக படித்தாதான் உங்களுக்கு AIB அப்ளை பண்ண முடியும். அப்போ தான் உங்களுக்கு நான் ஆல்ரெடி காமிச்ச மாதிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரெகுலர் இஸ் த பெஸ்ட். நீங்கள் வந்து டிப்ளமா படித்து வச்சுக்கலாமே தவிர உங்களுக்கு நீங்கள் ஒரு திருப்திக்கு படிக்கணும், படித்ததை நானும் படிச்சிருக்கேன்னு சொல்லணும், நானும் எக்ஸ்ட்ரா ஒரு நாலேஜ் கற்றுக்கணும், எக்ஸ்ட்ராவாக நான் ஒரு 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 ஸ்பெஷல் ஒரு சர்டிஃபிகேட் எனக்கு வேணும்னா நீங்கள் படிங்களே தவிர அது உங்களுடைய ஆப்ஷன்
கூப்பிட்டாங்க, வேலைக்கு கூப்பிட்டாங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஜாப் இருக்கிற இடத்துல அவங்களே சொல்லுவாங்க, சும்மா ஒரு கரஸ் ஒரு எம்பிஏ போட்டு வாங்க, நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து ரெகுலர்லாம் வேண்டாம், ஒரு எம்பிஏ ஒரு டிகிரி இருந்தால் போதும், அதனால் நீங்கள் படித்ததோட படினா அப்போ நீங்கள் அதை படிக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ரியாரிட்டி அண்ட் டைமோட லிமிட் அண்ட் ஓவர்லாப் ஆகாமல் படிக்கிறது இஸ் த பெஸ்ட். ஸோ இது எல்லாரோட லிங்க்கும் நான் வந்து லைக் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், அதை நீங்கள் படிங்க. அண்ட் எஸ்பெஷலி டிப்ளமா படிக்கும் போது பி ஷுர் நீங்கள் 100% அதை வந்து புரிஞ்சு படிங்க. டிகிரி வாங்கணுங்கிறதுக்காக படிக்காதீங்க. நான் அதுதான் சொல்லுவேன், ஒரு படிப்பு படித்தாலும் முழுமையாக திருப்தியாக அதை என்ன சொல்லியிருக்காங்க, அதில் என்ன உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு, மார்க்குக்காக எப்பயுமே படிக்காதீங்க. அண்டு டிஸ்டிங்ஷன் அதெல்லாம் வேண்டாம். என் லைஃப்பில் எங்கள் ஃபேமிலியில் அடிக்கடி சொல்கிறது, நீ உன் ஃபஸ்ட்டு மார்க் நான் கேட்கல, நீ புரிஞ்சு படிக்கிறத புரிஞ்சு படின்னு சொல்லுவாங்க. ஒரு 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 புக்கில் ஒரு லைனையாவது ஒழுங்காக புரிஞ்சு படி, ஏதோ வந்து மனப்பாடம் பண்ணி எக்ஸாமுக்கு படிக்காத. அதனால் நான் எப்போயுமே ஃபஸ்ட் மார்க் எய்ம் பண்ணதே இல்லை, நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக புரிஞ்சு படிக்கணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எம்ஓஓசி எங்கே இருக்குது, நான் வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், அவங்க என்னெல்லாம் அவைல் பண்ணுறாங்க, அவங்க என்னெல்லாம் ப்ராஸ்பரஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க என்ன மாதிரி வெப்சைட்ஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் வந்து வெப்சைட் வந்து அடுத்தடுத்த சைட் போகிற மாதிரி அவங்க அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு விஷயத்தில் இருக்கணும். அது நீங்கள் என்ன படிப்பு படித்தாலும் சரி, இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரிஞ்சு படிக்கணும். அது நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். லைஃப்பில் எங்கே அது யூஸ் ஆகுது நம்ம தெரிஞ்சு படித்தா மட்டும்தான் 100% அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏடோ தானோன்னு படிக்கவே கூடாது, சரிங்களா? ஸோ திஸ் இஸ் அப்போ தான் வந்து இவ்வளோ நிறைய ஃபைண்டிங்ஸ் நம்ம படிக்கிறது, முக்கியமாக படிக்கிறது வந்து லைக் இட்ஸ் ஃபார் அஸ், நாட் ஃபார் எனி ஒன், நாட் ஃபார் த சொசைட்டி. ஸோ உங்களுக்கு திருப்தியாக எவ்வளோ வேணால் படிங்க, பட் மேக் ஷுர் 100% அது டைம் கொடுக்க முடியுதா, அவைல் பண்ண முடியுதா பார்த்துட்டு படிங்க. தட் இஸ் த மை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயத்தில் இது ஒரு விஷயம்னு நினச்சிக்கோங்க. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். டிப்ளமோ பண்ணணுன்னா படிங்க, ஓவர்லாப் ஆகாமல் படிங்க. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். ஹாவ் அ கிரேட் டே. நல்லா படிங்க.